அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எண் அடையாளம் சொல்லப்போனால் யூனிட் 1ல், அதாவது டார்கெட் 1 அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வினா எழுத்து. பார்க்குறதுக்கு வினா எழுத்து மொத்தமாகவே 5 எழுத்து தான் இருக்கும். அது சொல்லுக்கு முதல்ல வரும், இடையில வரும், முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். அப்படிங்கிற ஒரு 5 எழுத்து தான். அதை பற்றி மட்டுமா பார்க்க போகிறோம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. வினா எழுத்தோட வகைகளையும் பார்க்க போகிறோம். இந்த 6 வகை வினா அப்படிங்கிற இந்த அருவினாவையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 8 விடை, அந்த விடை வகையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வினா எழுத்துக்கள் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிருக்கு, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்குமே எங்கெங்கே புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும், அதனுடைய புக் பேக் கொஸ்டினையும், இந்த வினா எழுத்துக்கள் சம்மந்தமாக இல்லை விடை எழுத்துக்கள் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறதும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதை சார்ந்து ப்ரீவியஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக போவோம். வினா எழுத்துனா என்ன, வினா எழுத்தோட வகைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா புக் வைஸாகவே போவோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கில் பருவம் 2 இயல் 3 அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்ட்டு நியூ புக்கில் இருக்கும். முதல்ல வினா எழுத்துக்கள் அப்படின்னா 5 எழுத்துக்கள், ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு காமனாக தெரியும். அப்போ கொஸ்டின் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. அதேமாரி இறுதியில் வரும் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா சொல்லுக்கு முதல்லையும் இறுதியில் வர எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு இந்த 5 எழுத்துக்களும் எது எது முதல்ல வருது, எது எது லாஸ்ட்டில் வருது, எது எது ஃபஸ்ட்லேயும் வரும் லாஸ்ட்லேயும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ ஏ, யா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, ஆ, ஓ அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், எங்கே ஏ வருது, யாருக்கு யார், அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வர்றது. பேசலாமானா லாஸ்ட்டாக ஆ, ஓ அப்படிங்கிற மாதிரி முடியும், இது லாஸ்ட்டில் வர்றது. இந்த ஒரே ஒரு எழுத்து இதுதான் அதிகமாக கொஸ்டினை கேட்பாங்க. முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நெடில் ஏ அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இது நியூ புக்கில் இருக்கிற தகவல் தான். ஓல்டு புக்லேயும் இதே சார்ந்து இருக்கும், என்ன சில எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும், அதை நம்ம போக போக பார்ப்போம். சரி, அடுத்தது வினாவோட வகைகள் 2 இருக்குது. இப்போ நம்ம எப்படி சுட்டெழுத்துக்களில் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். என்ன இது கொஸ்டின் அவ்வளோதான். அகவினா புறவினா. அப்போ அகவினாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், எது, யார், ஏன், இது ஒரு கொஸ்டினோட சொல்லு தான். கரெக்டுங்களா? எது, யார், ஏன் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்கக்கூடிய சொற்கள் தான். இதில் இந்த ஏ, யா, ஏ அப்படிங்கிற இந்த என்ன எழுத்து வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா அந்த சொல் முழுமை அடையாது அப்படிங்கிறதா கணக்கு. அப்போ பிரிக்கவும் முடியாது அப்படிங்கிறதா கணக்கு. சரிங்களா? ஆனால் புறவினாங்கிறது அப்படி கிடையாது. இந்த லாஸ்ட்டில் இப்போ அவனா வருவானோ அப்படின்னா, அவனா அப்படிங்கிற லாஸ்ட்டை ஆவை எடுத்துட்டாலும் அது சொல்லு அர்த்தம் தரும். வருவானோ அப்படின்னா வருவான் ப்ளஸ் ஓ அப்படிங்கிற மாதிரி, ஓவை எடுத்துட்டாலும் வருவான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அர்த்தம் தரும். அவ்வளோதான். அதாவது ஒரு சொற்கள், அதாவது எது, யார், ஏன் அப்படிங்கிற சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. அப்போ கூற்று அப்படிங்கிற கான்செப்டில் இப்படி கேட்கலாம். அப்போ எது, யார், ஏன் சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை பொருள் இல்லை, கூற்று சரியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லி அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அப்போ இந்த இடத்துல புறத்தே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூற்று காரண கொஸ்டினில் கூட கேட்கலாம். அப்போ நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியதுதான். அகத்தே இருந்து, அதாவது உள்ளேயே இருந்து, அகம்னா உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அதேமாரி உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி. புறவினா அதேமாரி தான். ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தேன்னு என்ன, வெளியே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ரைட். இந்த கற்பவை கற்றபின் அப்படிங்கிற பாக்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற வினாச்சொல்லை நாம் எடுக்கணும். இப்போ நாமளே பார்க்கலாம். வினாச்சொல் அப்படிங்கிறது தெரியும், அது எது முதல்ல வருது, எது இடையில வருது, எது இறுதியில் வருது அப்படிங்கிற மாதிரியும் நாம் சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். எப்படி, செலியன் துணிக்கடைக்கு சென்றான். ஓகே, விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடை பகுதிகள் எங்கு உள்ளது. அப்போ எங்கு, அப்போ இது ஒரு வினா எழுத்து. ஏங்கிறது முதல்ல வருது. கரெக்டுங்களா? ஓகே.
அப்போ இதில் இன்னொன்று சரி ஓகே ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுறேன். அடுத்தது யாருக்கு ஆடை வேண்டும் அப்படின்னு இருக்குது. அப்போ யாருக்கு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்துருக்கு. அப்போ இது முதல்ல வர வினா எழுத்து. உனக்கா பெரியவர்களுக்கா அப்படின்ட்டு ஆன்னு முடியுது. அப்போ இது கடைசியில் வர்ற வினா எழுத்து. ஏன் அப்படி அப்படிங்கும்போது முதல்லையும் வருது. கேட்கிறீர்கள் சிறுவர்களது ஆடைகள் இல்லையோ அப்படிங்கிற ஓ அப்படிங்கிற எழுத்து கடைசியாக வருது. அப்போ இது கடைசியில் வர வினா எழுத்து அப்படின்ட்டு நாம் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே அப்படிங்கிறது ஏ. அப்போ இந்த இடத்துல ஏங்கிறது ஃபஸ்ட்லேயும் வருது, ஏங்கிறது கடைசியிலேயும் வருது. அப்போ முதல்லையும் முடிவுலையும் வர்ற ஒரு வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டால் ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி ரைட். இப்போ இதில் இது மட்டுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே பாருங்கள், ஒரே நிமிஷம். இதில் ஆக்சுவலாக நிறுத்தற்குறியும் ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நிறுத்தற்குறியிலையும் கேட்கலாம். இப்போ நிறுத்தற்குறி பாருங்கள், விற்பனையாளர் ஒருவரிடம் இந்த இதெல்லாம் கொடுக்காம ஆயத்தாடைகள் பகுதி எங்கே உள்ளது அப்படிங்கும்போது என்று வினவினான் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். அப்போ நம்ம ஆப்ஷன்னா பார்க்கணும். ஆயத்தாடைகள் எங்கே உள்ளது அப்படிங்கும்போது என்ன வருது, டபுள் கொட்டேஷன் வரணும். 2 பேர் பேசுகிறாங்க இல்லையா, அப்போ டபுள் கொட்டேஷன் வரணும், கொஸ்டின் மார்க் வருது. அப்படிங்கிற இந்த நிறுத்தற்குறி ஆப்ஷனும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் ஒரு பேராகிராஃபோ ஒரு டாப்பிக்கிலேருந்து இன்னொரு டாப்பிக்கை படிக்கும்போதோ வேறு ஏதாவது ஒரு டாபிக், ஏதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி வர டாபிக் ஏதாவது இன்க்ளூட் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த பேராகிராஃபில் என்ன இருக்குது, சொல்லப்போனால் நிறுத்தற்குறியும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நிறுத்தற்குறி டாபிக் வரும்போது அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். சரி ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நியூ புக்கை பார்த்துட்டோம். 6th நியூ புக் இருக்கிற இடத்த பார்த்துட்டோம். ஓல்டு புக்கில் என்ன இருக்குது, அதுலேருந்து எதாவது எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னா அவன் செய்தான் அவனா செய்தான் அப்படின்ட்டு ஒரு 2 சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் செய்தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்போ அவனா செய்தான் அப்படிங்கும்போது அந்த செய்தி வந்து என்ன ஆகுது, ஒரு கேள்வியை எழுப்புது. அப்போ செய்தியை கேள்வியாக எழுப்புகிற ஒரு எழுத்து கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டால் என்ன எழுத்து வரும், இந்த 5 எழுத்தில் அவனா அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிற எழுத்து ஒரு முக்கியத்துவம் வாய்க்குது. அப்போ ஓகேங்களா? அப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி தான். அப்போ நமக்கு அவன் செய்தான் அவனா செய்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த செய்தியை வினா எழுத்தாக மாற்றக்கூடிய எழுத்து எது அப்படின்னு கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி ரைட். அடுத்தது என்ன, இன்று பள்ளியா விடுமுறையா அப்படிங்கும்போது நம்ம ஏராளமாக கேள்விகளை கேட்க ஆ அப்படிங்கிறது உதவுகிறது. ஓகே, விடை என்ன, ஏன் வந்தாய், இது வந்து அது கூட எக்ஸ்ட்ரா தகவல் தான். சரி, இப்போ இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து சொல்லப்போனால் இந்த 5 எழுத்தில் அதிக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய எழுத்து அப்படின்னாவே ஏ தான். அதுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னது, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது அப்படிங்கிறது எந்த எழுத்துன்னு கேட்டால் ஏ அப்படிங்கிறது தான். எப்படி, அவன் செய்தான், ஓகே, அவனா செய்தான், அதாவது ஒரு செய்தியை இதுக்கு முன்னாடி பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செய்தியை வினாவாக மாற்றக்கூடிய எழுத்தா ஆ அப்படிங்கிறது இருக்குது. அதே செய்தியை அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாக வர்றது எந்த எழுத்தாக இருக்குதுன்னா ஏ அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்காக அவங்க கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கணும். அதாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது, இந்த 2 சென்டென்ஸை கொடுத்து காரணமான எழுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். இல்லை கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? சரி ரைட். அடுத்தது 6th புக்கு முடிஞ்சது. அடுத்து 7th நியூ புக்கில் இந்த டாபிக் வைஸாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவம் 2 இயல் 2 அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வினா வகையை சார்ந்து சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன, ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாப்படும் வினா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டு தான். வினா எழுத்துக்கள், அதாவது வினா சொற்கள் என்னென்ன இருக்குன்னா இது நமக்கு தெரியும். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்ற, எதுக்கு, யார், எது, யாவை அப்படிங்கிற மாதிரி வினா சொற்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இப்போ நெல்லையப்பர் கோவில் ஆக்சுவலாக எங்கு உள்ளது அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இந்த இடத்துல ஆப்ஷனில் வந்து எங்கு, இந்த இடத்துல யார் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அப்போ நம்ம எங்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணணும். முதல் ஆழ்வார்கள் அப்போ எத்தனை பேர் அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்தது எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும். அப்போ ஃபஸ்ட் எழுத்து எப்படிப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம போடணும். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்ட்டு.
அப்போ இந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சரை வந்து நீங்கள் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? யாது அப்படிங்கிறது கூட ஒரு வினாச்சொல் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, யாது அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது 10th நியூ புக்கில் இப்போ நாம் பார்த்தது எல்லாமே ஒரு வினா எழுத்து சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ரைட்டு, டாப்பிக்கே அதுதான். அப்போ வினாவோட வகைகள்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 வகை இருக்குது. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அப்போ இந்த 6 வினாவுக்கும் முதல்ல கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எல்லா புக்லேயும் அதை சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிள் தான் வேறையாக இருக்குன்னு தவிர கான்செப்ட் ஒன்று தான். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட கேட்டு செக் பண்ணுறேன், அது அறிவினா. எனக்கு தெரியாத ஒன்று, அதாவது இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்று என்கிட்ட கேட்குறீங்க, அது பேர் அறியா வினா. இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே ஒரு கொஸ்டினை கேட்குறோம், அது ஐய வினா. என்கிட்ட நிறையா இருக்குது, இது நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன், அதாவது வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதுக்கு பேர் கொழல், அதாவது வாங்குதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கொழல்னா கொள்ளுதல், கொள்ளுதல்னால் அந்த கொழலில் கொள்ளுதல், வாங்குற அந்த கொள்ளுதல். கொடை வினா அப்படின்னா வள்ளல் பரம்பரை, என்கிட்ட நிறையா இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமா, என்கிட்ட 2 புக்கு இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்று வேணுமா அப்படிங்கிற மாதிரி வள்ளலை குறிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கு பேர் கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா அதான் ஏவல், அதாவது ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஏவல் வினா. அவ்வளோதான். அப்போ இதனுடைய விளக்கங்கள் வந்து எப்படி கேட்பாங்க, இப்படி தான் வந்து புக்கில் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவும் வினா எது அப்படின்னு தான் கொஸ்டினே கேட்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப உள்ளே பூந்து யோசிக்க தேவையில்லை, அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். தனக்கு விட தெரிஞ்சோம் இன்னொருத்தக்கிட்ட அது தெரியுமாங்கிற செக் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ அதுதான் அறிவினா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் வச்சு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதுலேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க, நியூ புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், பாருங்கள். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது, அதாவது வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியுமாங்கிறது செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ அறிஞ்ச ஒன்றா கேட்குற வினா அறிவினா. இதே வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ அறியா வினானவே எனக்கு என்னென்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா அதுதான் வந்து அறியாத ஒன்றை நம்ம கேட்குறது தான் அறியா வினா. அவுட் சோர்ஸ்லேருந்து கொடுப்பீங்களா, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா, தெரியாத ஒன்று, அதுதான் அறியா வினா. ஐய வினாங்கிறது அதுவா இதுவா, மணிமேகலையா சிலப்பதிகாரமா, அந்த மாதிரி 2 இது லிங்க் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்கும், டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஐய வினா. அப்போ நம்ம கான்செப்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஐயம் நீங்க தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா, இது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த குழல் வினா, கொடை வினா மட்டும் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, ரைட்டு. குழல் வினா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கும் வினாவுக்கு பேர் குழல் வினா. ஓகேங்களா? பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு, அதாவது வள்ளல் பரம்பரை சொல்லிட்டோம்ல, அப்போ அதுக்கு பேர் தான் கொடை வினா. இங்கே பாருங்கள், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா. இப்போ மளிகை கடையில் போய் நம்ம பருப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறோன்னா நம்ம வாங்குகிறோம், நமக்கு பருப்பு வேணும் அதனால் வாங்குகிறோம். அப்படி வாங்கிறதுக்கோசரம் கேட்கப்பட வினா தான் வந்து குழல் வினா. இதே வந்து என்கிட்ட 2 பேனா இருக்குது, உங்கள்கிட்ட பேனா இருக்கா, ஒன்று வேணால் நான் தரேன் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது, அதனால் நீயும் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது, அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு போகிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா, அதாவது கேள்வி கேட்குறோம் இல்லை, வேலைக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அதுதான் பேர் ஏவல் வினா. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 6 வினாவோட டீட்டெயில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது புதுசாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். இதை தான் வந்து நன்னூலில் வந்து இந்த 6 வினாவை வச்சு எழுதியிருப்பார். என்னது? அறிவு அறியாமை ஐயுறல் குழல் கொடை ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார் அப்படின்ட்டு நன்னூலில் 385வது நூலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக விடைக்கு உண்டானது. இது விடையை பார்க்கும்போது நான் இதுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். அடுத்தது இதே வினா வகையை வந்து வேறு எக்ஸாம்பிளோட
இது ஆக்சுவலாக வந்து டீச்சரோட தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது, இது நம்ம தெரியும். அறிவினா, அறியா வினா. பாருங்கள், ஐய வினாவுக்கு பாருங்கள். வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருப்பது ஆடா மாடா, அவ்வளோதான். ரெண்டு இது லிங்க் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். டவுட்டாக தான் இருக்கும். இதுவா அதுவா, இந்த பஸ்ஸு சேலம் போகுமா ஈரோடு போகுமா, அந்த மாதிரி டவுட்டாக கேட்குறது தான். குழல் வினா அப்படின்னா, நூலகரிடம் பெரியார் நூல் இருக்கிறதா, நாம் வாங்குகிற பொருட்டு, அவ்வளவுதான். ஓகே. நண்பரிடம் எழுதுகோல் வேண்டுமா அப்படின்னா, ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய, அதான் இப்போ சொன்ன மாதிரி தான், பேனாவை தான் என்கிட்ட இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமா, என்கிட்ட வந்து திருக்குறள் புக்கு, உனக்கிட்ட திருக்குறள் புக்கு இருக்கா அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி வந்து புக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏவல் வினா வேலையை வாங்குகிற மாதிரி, ஏவல்னாவே வேலையை வாங்குகிற மாதிரி அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ரைட். அடுத்தது இப்போ நம்ம வினா வகையை பார்த்துட்டோம். அடுத்தது வினா வகை 6 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வினா 6 வகை வினா வந்து இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது எந்த வகை வினா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை வந்து அந்த கான்செப்ட் இந்த எப்படின்னா, ஒரே நிமிஷம், இந்த மாதிரி பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினமும் வினா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது எந்த வகை வினா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தான் கொஸ்டின் வந்து இருக்கும். சரிங்களா? இதே எக்ஸாம்பிளோடைய கொஸ்டின் கேட்கலாம், இதை சார்ந்து வேறு எதாவது கேட்கலாம். இப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்குதானா, வேறு ஒரு பேரை வச்சு சிறுகதைகள் இருக்குதான்னு கூட கேட்பாங்க, அவ்வளோதான். சரி, ரைட். அடுத்தது வினா வகை பார்த்துட்டோமா, விடை வகையை பார்த்துடலாம். வினா 6 பார்த்துட்டோம். விடை எத்தனைங்க அப்படின்னு கேட்டால் விடை 8. அதே கான்செப்ட் மாதிரியே நம்ம கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா தகவல் ஒன்று இருக்குது. விடை 8 அப்படிங்கிறது ஓகே. அது என்னென்ன விடைன்னு ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இதுதான் புக்கில் இருக்கிற தகவல். எங்கே இருக்குது? ஆக்சுவலாக 10th நியூ புக்கு, அந்த இதை நான் கொண்டு வரலையா, கொண்டு வந்தேனே. இது 10th நியூ புக்கில் இருக்குது. அநேகமாக இயல் 2 வினா விடை வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்லேயே இருக்கும் 10th புக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? சரி, பார்ப்போம். இப்போ 8 விடையில் 3 விடை உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 3 விடை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது ஓப்பனாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த இந்த வீதி எங்கடா போகுது அப்படின்னா, இந்த பக்கம் தான் போகுது, இங்கே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பதில் இருக்கும். மற்ற மீதி 5 விடைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பு வச்சு தான் அதனுடைய விடைகளாக இருக்கும். அப்போ நமக்கு 3 விடை வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் கேட்பாங்க, வெளிப்படை விடைகள் எது எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ வெளிப்படை விடைகள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3 விடையை கொடுத்துட்டு வேறு ஒரு விடையை வச்சுட்டு, புரியுதுங்களா? குறிப்பு விடைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இந்த 3 தான். சுட்டு, மறை, நேர், இந்த 3 தான் வந்து வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பின்னாடி நான் சொல்கிறேன். மீதி 5 குறிப்பு விடைகள். இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அது என்னங்க சுட்டு விடை, அது என்னங்க மறை விடை, அது என்னங்க நேர் விடை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சுட்டு எழுத்து நம்ம பார்த்துக்கோமில்ல, சுட்டி கூறுற எழுத்து அந்த மாதிரி வராது. அதாவது கடைத்தறி எங்கு உள்ளது, எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எங்கு உள்ளது அப்படின்னா, ரைட் சைடு போய் லெஃப்ட் சைடு போங்க, இங்கே இந்த பக்கம் தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு சுட்டி சொல்கிறோமில்ல, இந்த பக்கம் தான் இருக்குது, அந்த பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றெழுத்து வரும். ஆ இ ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து மேக்ஸிமம் வரும். அது இல்லைனாலும் உங்களுக்கு தெரியும் சுட்டி கூறுற விடை அப்படிங்கிறது. அப்போ சுட்டு விடை அப்படிங்கிறது சுட்டி கூறும் விடை. சரி, ரைட். மறை விடை, நேர் விடை, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடைக்கு போவாயா அப்படின்னா போகமாட்டேன் அப்படின்னா மறுத்து கூறுறது. இங்கே இந்த பக்கம் செல்வியா அப்படின்னா செல்வியான்னு வருது. எனக்கு எதாவது அனுப்புவியானா அனுப்ப மாட்டேன். அந்த மாதிரி ஆப்போசிட்டாக மறைச்சு கூறுறது, அதுதான் மறுத்து கூறும் விடை, மறைவிடை. இதுக்கே வந்து கடைக்கு போவையானா போகிறேன், அங்கே வருவியாடானா வர்றேன், செய்வியாடா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உடன்பட்டு நோட் பண்ணிக்கணும். உடன்பட்டு. அப்போ எப்படி கொஸ்டின் வரும்? ஒன்று இந்த எக்ஸாம்பிளை கொடுத்து என்ன விடைன்னு கேட்பாங்க, இல்லை
உடன்பட்டு கூறும் விடைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. இந்த 3 சென்டென்ஸில் கொடுத்துட்டு இது எது மறை விடை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது, இப்போ இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். செய்யேன் அப்படின்னு ஒரு பதில் வருது. எங்கே எழுதலாம்? இப்போ இதை செய்யலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். செய்யேன் அப்படின்னா என்ன? இப்படி இப்போ நம்ம செய்யேன் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தமே. அப்போ செய்ய மாட்டேன், செய்யேன்னு கூட கொடுக்கலாம். தமிழில் சுத்தமான ஒரு வார்த்தை அப்படிங்கும்போது செய்யேன்னு கூட இருக்குது. அப்போ இதை செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு பதில் செய்யேன் என்று சொன்னால் அது என்ன வகை விடை அப்படின்னு கேட்டால், செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது என்ன விடை? மறை விடை. ஓகேங்களா? அந்த மாதிரி சில சொற்கள் இருக்குது. அது நான் ஷார்ட்கட் வீடியோவாக கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது 3 விடை இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடை, ஏவல் வினா ஒன்று தான். இப்போ நம்ம ஒரு மறுத்து கூறதை ஒரு விடையாக கேள்வியாகவே கேட்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே செய்வியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? நீயே செய்ய, நீயே பண்ணு, நீயே, அதாவது நீயே, நீங்களே அப்படிங்கிற இந்த சொற்கள் மெயினாக ஏவலில் வரும். சரிங்களா? அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நீ ஏன் செய்ய அப்படிங்கிறது. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை தான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்குறோம், அவன் நம்மக்கிட்டேயே கேள்வியாக விட தர்றது, அவ்வளோதான். ஏன்டா ஊருக்கு வருவியாடானா வராமல் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு நம்மக்கிட்டேயே கேள்வியாக, வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஆக்சுவலாக வினா இப்போ வாரேனோ அப்படின்னாலும் ஒன்று தான். வராமல் இருப்பேனா அப்படின்னாலும், வாரேனோ அப்படின்னாலும் வராமல் இருப்பேனான்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதுவும் வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா? ஏவல் விடை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வினா எதிர் வினாதல் விடையும் உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இந்த உற்றது உரைத்தல் உருவது கூறல், அது என்னங்க? உற்றது உரைத்தல் உருவது கூறல். அதாவது ஆல்ரெடி நடந்த விஷயத்தை சொல்கிறது உற்றது உரைத்தல். இனிமேல் நடக்க போகிறத கூறுவதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூறுவது கூறல். இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது தான் உருவது கூறல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ விளையாட வரலையா, நீ விளையாட வரலையா அப்படின்னு கேட்டால், எனக்கு கால் வலிக்குது. ஆல்ரெடி அவனுக்கு கால் வலிச்சிட்ருக்கு. அதைத்தான் அதனால் நான் வரல, ஆல்ரெடி நடந்த விஷயத்தை சொல்கிறது தான். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே, இதுதான் மெயின், ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் தான் உற்றது உரைத்தல். அதாவது அவன் வரலைனாலும் ஒரு பொய் சொல்கிறதோ ஏதோ ஒன்று. நீ விளையாடவில்லையானா எனக்கு கால் வலிக்கும், விளையாண்டா இனிமேல் கால் வலிக்கும், இனிமேல் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, வேறு ஒன்றும் இல்லை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். சரிங்களா? ரைட். இனமொழி விடை. இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி, ஒன்றும் கிடையாது. ஒரு மளிகை கடைக்கே போகிறோம், பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் பருப்பு இல்லை, உளுந்து தான் இருக்குது. நாம் ஒன்று கேட்குறோம், அதுக்கு வேறு எதையோ ஒன்று பதிலாக சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதான் இனமொழி விடை அப்படின்ட்டு. வினாவிற்கு விடையாக இனமொழி மற்றொன்றை விடையாக கூறல். கருவேப்பிலை இருக்குதான்னு கேட்டால் கொத்தும் தலை தான் இருக்குது அப்படிங்கிறான். அந்த மாதிரி தான். உனக்கு கதை எழுத தெரியுமானா எனக்கு கட்டுரை எழுத தெரியும். நீ கதை எழுத தெரியுமானா கதை எழுத தெரியும்னு சொல்லணும், இல்லைன்னா தெரியலேன்னு சொல்லணும். தெரியும்னு சொன்னால் நேர் விடை, தெரிய அந்த மாதிரி தான். இப்போ கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னா கதைக்கு கட்டுரைக்கும் இனமான ஒன்று மாதிரி வேறு பதிலை சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, ரைட். இதே வேறு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சுட்டு விடை. இங்கே பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிற வழி எதுங்க அப்படின்னு கேட்டால் இதுதான். அந்த பக்கம் போனால் போவோம், ரைட் எடுத்து லெஃப்ட் விட்டிங்கன்னா ஸ்கூல் வந்துடும், அவ்வளோதான். சுட்டி கூறுறது, இதுதான் சுட்டு விடை. இது செய்வியா, செய்ய மாட்டேன்னு இதை அதில் பார்த்தது தான். உடனே செய்வேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நேர்விடை. இந்த 3 என்னன்னு சொல்லுவோம்? வெளிப்படை விடை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? வெளிப்படை விடை. மீதி 5 குறிப்பு விடை. இது நீங்கள் பிடிஎஃபாக பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் இதுதான். வெளிப்படை விடை, குறிப்பு விடைன்னு பார்த்தோம்.
இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஓல்டு ஒரு பழைய புக்கில் ஒரு தகவல் இருந்தது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சுட்டு விடை, எதிர்விடை, நேர்விடை, அதாவது மறைவிடை தான் சொல்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த 3 விடையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வன் இறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. செவ்வன் இறை அப்படிங்கிறது எந்தெந்த விடைகள் அப்படின்னா 3 அவ்வளோதான். இதே இறை பயப்பன அப்படின்ட்டு இருந்ததுன்னா மீதி 5 தான் இறை பயப்பன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வன் விடைகள் அப்படின்னா 3 மீதி 5 இறை பயப்பன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த நன்னூலில் என்ன சொன்னாங்கன்ட்டு பார்த்துடலாம். சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5 அப்பொருண்மையின் நேர்ப. சரி, ரைட்டு. சொல்லப்போனால் அந்த 8 விடைகள் தான் கணக்கு அப்படிங்கிறது விடையோட வகைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இறையுள் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இறையுள்னால் என்ன? இறையுள் இறுதி நிலவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 தான் என்ன சொல்லுவோம், குறிப்பு விடைன்னு இது வெளிப்படை விடை. மீதி 5 குறிப்பு விடையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இறையுள் அப்படின்னா வாக்கியம் முதல், அதாவது முதல்ல இருந்து வாக்கியம் முதல் அப்படிங்கிறதா மீனிங். ஒரு சொல்லோட முதல் எழுத்துலேருந்து, அதாவது வாக்கியம்னு சொல்கிறோம், வாக்கியம் முதலில் அப்படிங்கிறது தான் மீனிங் இறையுள் அப்படின்னா. சரிங்களா? இறுதி நிலவிய, இறுதி வரையும் இருக்கிற 5 பொருண்மையின் நேர்வாக. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 வரியை கொடுத்துட்டு இன்கேஸ் இறையுள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ரைட். அடுத்ததுங்க, வினா எழுத்தை பார்த்துட்டோம். அது எது முதல்ல வரும்னு பார்த்துட்டோம், எது கடைசியில் வரும்னு பார்த்துட்டோம். வினா வகைகள் அகவினா புறவினா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உள்ளேருந்தே பொருள் தர்றது அகவினா, வெளியே இருந்து பொருள் தர்றது வெளியே போனாலும் பொருள் தர்றது புறவினா. வினா வகைகள் 6, விடை வகைகள் 8 அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்துட்டோம். இப்போ இதை சார்ந்து புக் பேக்கு, இப்போ இது புக்கில் இருக்கிற தகவல்லாம் இந்த புக்கில் இருக்கிறத பார்த்துட்டோம். புக் பேக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது. நிற்குமா அப்படின்னா அவனுக்கு தெரியல, நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இது ஐய வினாவில் வராது, அரியா வினா அப்படிங்கிறதா வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதோ அங்கே நிற்கும், இங்கே நிற்கும் அப்படின்ட்டு சுட்டி காட்டுறதுனால இது எந்த வகையான விடை? சுட்டு விடை. ஓகேங்களா? இது புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், கலர்ஸ் தான் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குருவினா அப்படிங்கிற டாப்பிக்கில், ஆக்சுவலாக இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான். இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? இதில் எல்லாமே பாருங்கள் நிறுத்தற்குரிய அடங்கியிருக்கு. சும்மா லைட்டாக ஓரளவு பார்த்தீங்கன்னா கூட போதும். மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னா என்னது? எங்கேயும் தெரியல, அதனால் நம்ம கேட்குறோம். அப்போ அரியா வினா. இதோ இருக்குதே, இங்கே இருக்குதே அப்படின்ட்டு சுட்டி காட்டுறதுனால இது ஒரு சுட்டு விடை. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்குதா இல்லையா, வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் கேட்குறதுனால இது ஐய வினா. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற பகுதியில் காமராசர் நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. ஒரு கொஷினை கேட்டாங்க, இப்படி போங்கன்னு சொல்கிறோம். அப்போ இந்த அப்படிங்கிற வந்தாவே நம்ம சுட்டு விடைன்னு சொல்லிடலாம். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற கேள்விக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேள்வியாகவே கொடுக்கறதுனால இது என்ன வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? சரி. அடுத்தது கீழேயே ஒரு டாபிக் இருக்கும், வினா விடை வகைகளை கண்டு எழுதுக அப்படின்ற ஒன்று இருக்கும். பாமகள், இது ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸில் இதை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நிறுத்தற்குரிய டாப்பிக்கில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? வணக்கம் மாதிரை ஏதோ எழுதியது போல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குது. சரி, நம்ம இந்த டாபிக் வந்துடுவோம்.
வணக்கம் மாதிரி ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறது அப்படின்னா அதான் தெரியல, அப்போ அறியா வினா தான். போல் இருக்கிறது ஆமாவா இல்லையா அப்படின்னு டவுட்டாக கேட்டால் தான் ஐய வினா. போல் இருக்கிறதுனா எனக்கு தெரியல, எழுதுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கவியரங்கத்துக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன், நடந்ததை சொல்கிறது. அப்போ உற்றது உரைத்தல் விடை. அப்படியா, என்ன தலைப்பு? இதுவும் ஒரு அறியா வினா. கல்வியில் சிறக்கும் தமிழர், அதாவது அப்படியா என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டதுக்கு டைரெக்டாக ஒரு விடையை சொல்லிட்டாங்க. அப்போ இது நேர் விடை. கரெக்டுங்களா? இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இதே எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு கூட என்ன வினா என்ன விடைன்னு கூட கேட்கலாம். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இது எது சரியான வினை சரியான இணை அப்படிங்கிறதையும் கேட்கலாம், இல்லை எது தவறாக இருக்குங்கிறதையும் கேட்கலாம். எப்படி வேணால் கேட்பாங்க, இல்லை கூற்று காரணங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இப்போ அப்படி தானே கேட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீர்களா மாட்டீர்களா? டவுட்டே இல்லை, ஐய வினா தான். ஏன் வராமல் அப்படின்னா வினா எதில் வினாதல் விடை. ஓகேங்களா? சரி, ரைட். இன்னொரு புக் இருக்கா, 10th ஓல்டு புக்கில் இதே கான்செப்ட் சொல்லப்போனால் இந்த கான்செப்ட் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் நீங்கள் ஒன்று என்ன நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா, எக்ஸாம்பிளை நோட் பண்ணணும். கான்செப்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எக்ஸாம்பிளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த எழுத்து வழக்காக இருக்கிற சொற்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினவப்படும் வினா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸி. அறிவினா அறியா வினா அப்படிங்கிற மாதிரி. வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன பருப்புள்ளதா அப்படிங்கிற. ஓகே, இது ஓல்டு புக்கில் இருக்கிற வினா வகை விடை வகை இதுதான். இப்போ நீங்கள் வினா எழுத்தோட டாபிக் எல்லாமே வேணால் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் புக்கில் எடுத்து பார்க்க வேண்டியது இல்லை. சரி, லாஸ்ட்டாக ப்ரீவியஸில் இதை சார்ந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்கில் இருக்கிறதே தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னா என்னது? நேர்விடை. இதே போமாட்டேன் அப்படின்னா மறைவிடை. கரெக்டுங்களா? நீயே போ அப்படின்னு சொன்னால் தான் ஏவல் விடை. இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய், அதான் நீயே அப்படிங்கிறது மேக்ஸிமம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீயே செய் அப்படிங்கும்போது இது ஏவல் விடை. அடுத்த கொஸ்டின், ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஏவல் விடை, சுட்டு விடை. அப்படிங்கும்போது நேர் விடை ஆடுவேன். ஆடுவியானா ஆடுவேன். கேள்வி நாமளே எடுத்துக்க வேண்டியதுதான். ஆடுவியா ஆடுவேன் அப்படின்னா இது சரியாக இருக்குது. உற்றது உரைத்தல் விடை, விளையாட வரையா, கால் வலிக்கும். கால் வலிக்கிறது அப்படின்னா தான் உற்றது உரைத்தல். ஆல்ரெடி நடந்தது. கால் வலிக்கும் அப்படின்னா இனி நடக்க போகிறது. அப்போ உருவது கூறல் விடை தான் இது வரும். கரெக்டுங்களா? உருவது கூறல் விடை தான் வரும். அப்போ இது தவறு. ஏவல் விடை, இந்த வேலையை நீ செய்கிறியானா நீயே செய். அப்போ இது கரெக்டு தான். தலை வலிக்குதா? வலிக்குது. சுட்டு விடை. சுட்டு விடை எப்படி வரும்? சுட்டி கூறுற விடை தானே வரும். அப்போ இது தவறு தான். அப்போ 1, 3 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரி. புரியுதுங்களா? சரி, ரைட். அடுத்தது, பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது. அதான் சுட்டி காட்டியிருக்காங்க. வேலையே முடிஞ்சது. சுட்டு விடை. ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கில் இருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டினு கேட்பாங்க. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்னென்னு சொன்னோம்? செவ்வென இறையா? செவ்வென இறை, ஆமாம், அதுவும் சொல்லுவோம். சரிங்களா? தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால். ஓகே, இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடர். இப்போ இது ஆக்சுவலாக புக்கில் இருக்குது தான். எப்படி கொடுத்துருக்காங்க? தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற. அப்போ தாமரை எங்கு சென்றால்? ஓகே, இது கொஸ்டினாக வரும். தாமரையுடன் சென்றது யார்? தோழியுடன் சென்றிருக்கா, இதுவும் கரெக்டு. தாமரை எப்பொழுது சென்றால்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சென்றால், இதுவும் கரெக்டு. இது தேவையில்லை. அப்போ தாமரை எப்படி சென்றால்? எப்படி சென்றாலுங்கிறது ஏதோ பைக்கு கார் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால்
இதுதான் பொருத்தமற்றது. சரியான பொருள் அறிந்து பொருத்துக. இந்த பக்கம் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் வந்து விடைகளை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் பொருத்தணும், அவ்வளோதான். இது நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீ ஏ செய் ஏவல். அப்போ 4ங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். வராமல் இருப்பேனா அப்படின்னா கேள்விக்கு மறுபடியும் கேள்வியாகவே எழுப்புகிறாங்க. கரெக்டுங்களா? கால் வலிக்கும் அப்படிங்கிறதுக்கு உருவது குரல் விடை, அதாவது இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறது தான். வலப்பக்கத்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கொஸ்டின் எடுத்து பதில் வச்சுக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்தது விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சுது. கை வலிக்கிறது ஆல்ரெடி அவனுக்கு வலிச்சிட்ருக்கிறது. அப்போ உற்றது உரைத்தல். கை வலிக்கும்னு போட்டால் தான் உருவது குரல் வரும். நீ தேர்வு எழுதவில்லையா அப்படின்னா நான் கடிதம் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி வேறு எதையாக போட்டிருந்தா தான் இனமொழி விடை. ஓகேங்களா? வினா எதிர் வினாதல் விடை. பொருத்தம் இல்லாத விடைன்னு கேட்டிருக்கான். வினா எதிர் வினாதலில் பொருத்தம் இல்லாதது பாருங்கள். இப்போ இதை தான் நான் அங்கே எழுதி காட்டினேன். இது செய்வேனா, ஓகே. நான் போவேனா, நான் வராமல் இருப்பேனா, இதெல்லாம் ஓகே. வினா எதிர் வினாதல் விடையில் சேரும். இது செய்யேன் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது மறை விடையில் வரும். கரெக்டுங்களா? ஓகே. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா, மணிமேகலையா சிலப்பதிகாரமா, அவனா இவனா எவனா அந்த மாதிரி எந்த டபுளாக வந்தது அப்படின்னாவே அது ஐயவினா. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் வினவுவது. கேட்குறோம், ஏன் புக்கு இல்லைன்னு தான் அங்கே போய் கேட்குறோம். அப்போ வாங்குகிறோம். வாங்கிறத கொள்ளுதல், கொழல் வினா அப்படின்ட்டு அர்த்தம். பொருந்தா இணை. இந்த பக்கம் விடையை கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இதில் எது பொருந்தாமல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா? இதுதான் மறை விடை அப்படின்னா மறுத்து கூறும் விடை. கரெக்டு தான். உருவது கூறல் விடை ஆல்ரெடி, அதாவது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல் அப்படிங்கிற விடை என்ன பேர்? உருவது கூறல். கரெக்டு தான். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை அப்படிங்கிறதான் சுட்டு விடைன்னு வரும். அப்போ இது தவறு. உடன்பட்டு கூறும் விடைங்கிறது ஆக்சுவலாக உடன்பட்டு பாட்டு இல்லை, உடன்பட்டு கூறும் விடைங்கிறது நேர் விடைன்னு தான் வரணும். அப்போ இது தவறு. ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக அதான் கூறும் விடை. ஓகே. அப்போ பொருந்த இணைங்கிறது சீதா. அவ்வளோதாங்க. அதாவது இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. நாமளே கொஸ்டினை எடுத்துக்கலாம், ஒவ்வொரு டாப்பிக் வச்சு இப்படிலாம் கேட்கலான்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை எடுத்து வச்சுருந்து ஒரு ஓரலாக ரீகால் பண்ணிக்கலாம். வினா எழுத்துக்கள், வினா பொருளை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். அது மொத்தம் 5 இருக்குது. ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டில் சொல்லோட முதல்ல வர எழுத்துக்கள் ஏ யா அப்படிங்கிறது தான். சொல்லோட கடைசியில் வர எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆ ஓ அப்படிங்கிறது தான். முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் அப்படிங்கிற ஒரு எழுத்து என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. இது 2 வகையாக இருக்குது. அது என்னென்னா அகவினா புறவினா அப்படிங்கிறது. அகவினா அப்படின்னா வந்து அந்த வினா எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏயா இதை வந்து எடுத்தாலுமே பொருள் தராது அப்படிங்கிறதான் கணக்கு. இது பொருள் தரும், அவ்வளோதான். தரும் தராது அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகவினாவா புறவினாவா அப்படிங்கிறது. சரி, அவ்வளோதாங்க. வினா எழுத்துக்கள் பார்க்குறதுக்கு தான் இருக்கும், ஆனால் இத்தனை தகவல் வந்து இருக்குது. வினா எழுத்துக்கள்ங்கிறது ஜஸ்ட்டு ஒரு 5 எழுத்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வினா எழுத்துக்களுக்கு வினா வகையும் கேட்பாங்க, வினா வகையோட விடை வகையும் கேட்பாங்க, அகவினா புறவினாவை பற்றியும் கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. 8 விடையை வச்சுட்டு அந்த பாக்ஸ் கிட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேணா நாம் இது ஈஸின்னு நினைக்கிற ஒரு டாபிக் தான் அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸே ஆகும். ஆனால் அவங்க அப்படி தான் வந்து கொஸ்டினே எடுப்பாங்க. இருங்க, அந்த இதை எடுத்துகிட்டு வரேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வன் இறை அப்படிங்கிறது வெளிப்படை விடைக்கு உண்டான இன்னொரு பேர். மீதி 5 விடை வந்து என்ன சொல்லுவோம்? குறிப்பு விடைன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் இறை வைப்பனை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த 8 விடை இருக்குது. இந்த 8 விடையில் எத்தனை கொஸ்டின் அவங்க எடுக்கலாம். இப்போ இதை கொடுத்துட்டு
எந்த விடைன்னு கேட்பாங்க, இதை கொடுத்துட்டு எந்த விடைன்னு கேட்பாங்க. இல்லை இப்போ ஏவல் விடைனா அது அந்த அந்த லிங்க் இருக்குல்ல அதை வச்சு கேட்பாங்க. இனமொழி விடைனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது சுட்டு விடைன்னு கேட்பாங்க. ஒரு கூற்றை கொடுத்துட்டு இது கூற்று காரணம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட்டு இந்த விடையிலேயே இத்தனை. அதேமாரி வினால 6னா அதில் ஒரு 6 பார்ட் இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு தான். கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி ரைட்டுங்க. இப்போ நாம் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், அப்புறம் இணை எழுத்துக்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக தான் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது வேறு ஒரு கண்டென்ட்டோட, அதாவது யூனிட் 1ல் இருக்கிற வேறு ஏதோ ஒரு கண்டென்ட்டோட நான் மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே. இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.